Hello children, welcome back. So last class நம்ம pollination and fertilization பார்த்தோம். So this class we are going to see about pollinators. சரியா? So அதுக்கு pollination நம்ம இன்னொரு டைம் recall பண்ணிக்கலாம். So what is pollination? Pollination is nothing but the transfer of pollen from male to female part. அதோட மேலில் இருக்க ஆந்தரில் இருக்க pollen வந்து ஃபீமேலோட ஸ்டிக்மாவில் போய் ஸ்டிக் ஆகும். தட் இஸ் பாலினேஷன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஒருத்தர் மூலமாக நடக்குது இல்லையா, அவர் தான் பாலினேட்டர். அதாவது லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் தட் ஆக்ட்ஸ் அஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் ஆர் நோன் அஸ் பாலினேட்டர்ஸ். ஸோ அவங்க மூலமாக நடக்கிறதுனால அவங்கள பாலினேட்டர்ஸ்னு சொல்கிறோம். யாரெல்லாம் அந்த பாலினேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்செக்ட்ஸ், பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், மாத், பீட்டில்ஸ், அது எல்லாமே ஃப்ளவர்ஸை பாலினேட் பண்ணும். வேறு யார் மூலமாக நடக்கும்? அனிமல்ஸ், அதுக்கப்புறம் லைக் பேர்ட்ஸ், பேட்ஸ், லிசார்ட்ஸ், அப்புறம் ஈவன் ஹியூமன்ஸ் கேன் பி அ பாலினேட்டர். ஓகே, லெட்ஸ் see how it happens. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பீஸ்னு எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். அது ஃப்ளவர்ஸில் போய் ஹனிக்காக நெக்டர் எடுக்கும். நெக்டர் எடுக்கிறப்போ அதோட பாடியில் போலன் ஸ்டிக் ஆகிக்கும். when it goes to other flower என்ன பண்ணும்? அந்த போலன் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் என்ன ஆகும்? it gets fertilized and fruit form ஆகும் இல்லையா. more than around 90% production வந்து of cherries, blueberries, almonds எல்லாம் பீஸ்னால தான் நடக்கலாம், because of pollination. So pollination is the first step of reproduction. only if pollination happens, அதுக்கப்புறம் fertilization நடக்கும். only then the reproduction takes place. இப்போ flies எடுத்துட்டோன்னா, it usually chooses red or brown color flowers, dull color flowers தான் சூஸ் பண்ணும். because fliesக்கு அது மீட் மாதிரி தெரியும். ஓகே, பட் பீஸ்ன்னு எடுத்துட்டோன்னா தே யூஸ்வலி விசிட் எல்லோ ஒரு ப்ளூ கலர் ஒரு பர்பிள் கலர் ஃப்ளார்ஸை வந்து சூஸ் பண்ணும், பிகாஸ் ஆஃப் தேர் அட்ராக்டிவ்னஸ். ஸோ என்ன பண்ணும், ஒன்ஸ் அது மேலே போய் அது உட்காடுறப்போ இப்போது அந்த போலன் கெட்ஸ் இன் தியர் பாடி, அப்படியே அது இட் கெட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு அதர் ஃப்ளார்ஸ். அது கலர்ஃபுல்லாக இருக்க ஃப்ளார்ஸ்க்கு ஆர் ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ஃப்ளார்ஸ்க்கு போகும். தென் கம்மிங் டு பேர்ட்ஸ், லைக் ஹம்மிங் பேர்ட்ஸ்லாம் எடுத்துட்டோன்னா தே யூஸ்வலி சூஸ் அ லாங் டியூப் லைக் ஃப்ளவர்ஸ். இதுக்காக அப்படின்னா, ஸோ தட் அதோட பீக் வந்து அதுக்குள்ளே ஈஸியாக உள்ளே போக முடியும். ஸோ தட் இட் கேன் ஈஸிலி சக் த நெக்டர் சக் பண்ணும்போது ஆப்வியஸ்லி போலன் அது மேலே ஸ்டிக் ஆகிக்கும். அப்படியே அது இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். மாத்ஸ் எல்லாம் லைட் கலர் ஃப்ளவர்ஸை சூஸ் பண்ணும். அண்ட் பேட்ஸ் வந்து யூஸ்வலி டெசர்ட் பிளான்ஸை வந்து பாலினேட் பண்ணும், பிகாஸ் ஆஃப் தியர் ஸ்ட்ராங் ஸ்மெல்ஸ் டியூரிங் நைட் டைம். லேண்ட் ஃப்ளவர்ஸ்னு பார்த்தோன்னா, லேண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கீழே போகிற அனிமல்ஸ் லைக் ராட்ஸ் எல்லாம் பாலினேட் பண்ணும். அதர் பாலினேட்டர்ஸ்னு பார்த்தோன்னா விண்ட் அண்ட் வாட்டர் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் அ பாலினேட்டர். விண்ட் வந்து லைட் கிராஸஸ், வீட் அதெல்லாம் பாலினேட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ யூ கேன் see the detailed explanation of this in your page number 16 in your Studio One. Come, let's see an interesting video of natural pollinators. You're just waiting for it, right? Come, let's see. So I have told you, right, usually the birds prefer long tube like flowers. Look at here. அந்த மாதிரி டியூப் லைக் ஃப்ளவர்ஸ் அப்போது அதோட பீக்ஸ் வந்து ஈஸியாக உள்ளே போயிடும், ஸோ தட் இட் கேன் ஈஸிலி சக் த நெக்டர் இல்லையா. ஸோ தட் இட் யூஸ்வலி ப்ரிஃபர் டியூப் லைக் ஃப்ளவர்ஸ், பேர்ட்ஸ். And bees and butterflies எல்லாம் usually prefer colorful flowers like yellow, bright color flowers, yellow, purple, இந்த மாதிரி flowers தான் usually prefer பண்ணும். See the pollen. Can you see that yellow small powder like pollen there? See how the insects are sucking nectar. Very pretty, right? Looking for natural pollinators, very pretty. They also helps in seed dispersal. Seed ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கும் it helps from transferring seeds from one place to another. I told you, right, bats usually prefer
night blooming flowers, so that அந்த ஸ்மெல்க்காக நைட் வந்து பேட்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ்குள்ள nectar எடுக்க வரும். That time it helps in pollination. See here, இந்த ஃப்ளவர்ஸில் வந்து ஃப்ரூட் ஸ்மெல் வரும். ஸோ தட் இது ஃப்ரூட்டை நினச்சிட்டு நம்ம சாப்பிட்லான்னு நினச்சிட்டு தீஸ் பேட்ஸ் ப்ரிஃபர் பிளான்ட்ஸ் இன் டெசர்ட்ஸ் இல்லைனா ரொம்ப டாலாக இருக்க ட்ரீஸில் போயிட்டு இட் வில் டேக் தேர் ஃபுட். வாவ். The yellow thing in that flower அதில் தான் pollen இருக்கும். இப்போ இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு வைங்களேன், இந்த பாலினேஷன் நடக்கவே நடக்காது. எப்படி ஒரு போலன் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? These insects plays an important role in transferring pollen. பாலினேஷன் நடந்தால் தான் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஃபார்ம் ஆனால் தான் நம்மளை மாதிரி ஹியூமன்ஸ் ஆர் ஃபார்மர்ஸ் ஆர் அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுட் கிடைக்கும் இல்லையா? ஸோ வித்தவுட் தீஸ் இன்செக்ட்ஸ் பாலினேஷன் ஃபர்டிலைசேஷன் எதுவுமே இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ நேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்செக்ட்ஸும் நம்மளோட ஃபுட் செயினில் இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் பார்ட். So we know how pollination helps farmers இல்லையா? The pollination வந்து it plays an important role in our human life. In the pollination, if the pollination does not occur, என்ன நடக்கும்? Plants will not be able to make seeds and more plants cannot grow from them. இல்லையா? So pollinators நம்மளை சுற்றி இல்லை. If there are no pollinators around, flowers என்ன ஆகும்? May simply they'll get dry up and fall off from a plant. ஸோ அங்கே என்ன நடக்கும்? there will be no production of fruits. Hence, pollination is essential for farmers to be able to produce various foods that we obtain from plants. Okay? So that is all for today. Here is your self-work activity. Complete the self-work activity and post it in the group. So in the activity 1.7, you just have to observe the pictures and the flower எப்படி இருக்குது, இந்த பேர்ட் எப்படி இருக்குது அண்ட் இன்செக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அப்சர்வ் பண்ணி யூ ஹாவ் டு ஃபில் இட் இன் த பாக்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. See you in the next class. Bye. See you. Take care.